السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 13வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய பராமரிப்பிலே இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஒரு தடவை ஷாமுக்கு வியாபார கூட்டத்தாருடன் சேர்ந்து பிரயாணம் செய்தார்கள். அங்கே புஹைரா என்ற அந்த ஈசாஇ மார்க்கத்தை நன்கு படித்த அந்த ஆலிமை சந்தித்து அவர்கள் இவர்களை பற்றி எடுத்துரைத்த ஆச்சரியமான செய்திகள். இவர்கள் சையீதுல் அம்பியா இவல் முர்சலீன் என்ற அந்த விடயங்களை எல்லாம் அந்த ராஹிப் சொன்ன செய்திகளை நாம் முன்னால் பதிவிலே கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தன்னுடைய பருவத்திலே அவர்களுடைய மாமாமார்களை போன்றே அவர்களும் வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் ஆகியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவையும் ஷாமுக்கு வியாபார நோக்கத்திலே வியாபார கூட்டத்தாருடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகியது. அப்பொழுது அங்கே மிஸ்தூரா என்ற ஈசாய் மார்க்கத்தை நன்கு படித்த ஒரு ராஹிபை, ஒரு ஆலிமை சந்தித்த ஒரு நிகழ்வும் வரலாறு கிரந்தங்களிலே எழுதப்படுகிறது. அதாவது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அரபிகளில் மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த மிகவும் வசதியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்பொழுதிலிருந்தே அந்த காலத்தில், அந்த ஜாஹிலியா காலத்தில் விபச்சாரம், அநியாயம், மோசடி போன்ற அனைத்தும் தலை விரித்து ஆடக்கூடிய அப்படியான காலத்திலும் இவர்கள் மிகவும் பேணுதல், பக்குவம், பரிசுத்தமான வாழ்க்கை, உயர்ந்த சிறந்த பரம்பரை தொடரிலே வந்தவர்கள். இப்படி ஒரு நிறைய தனித்துவம் பெற்ற ஒரு சிறந்த பெண்ணாக விளங்கினார்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் எப்படி தாஹிரா என்று மக்கள் அவர்களை அழைத்தார்களோ அவர்களின் செயல்களை வைத்து, இதே போன்று ஜாஹிலியத்திலும் அவர்களை தாஹிரா என்று அழைக்கும் வளமை மக்களிலே இருந்திருக்கிறது. அப்படி ஒரு முன்மாதிரியான தனித்துவம் பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தார்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. குறைஷிகள் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி அவர்கள் பல பக்கத்து கிராமங்களுக்கு, நாடுகளுக்கு, ஷாமுக்கு, யமனுக்கு என்று போகும் பொழுது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய சொத்துகளை, பொருள்களை அவர்களிடம் கொடுத்து அனுப்புவார்கள். முலாரபா அடிப்படையில், அதாவது விற்று வரும் பொழுது அதில் இத்தனை பகுதி லாபம் உங்களுக்கு அதிலிருந்து வழங்குவேன் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் தன்னுடைய நிறைய பொருள்களை கொடுத்து அனுப்புவார்கள். எழுதப்பட்டிருக்கிறது,
அந்த குறைசிகள் எல்லோருடைய வியாபார பொருள்களும் ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபார பொருள்கள் மட்டும் தனியாகவும் இரண்டும் சமமாக இருக்கும். அவர்கள் எல்லோருடைய பொருள்களுக்கும் சமமாக இருக்கும் ஒரு ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சாமான்கள் மட்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 25 இருந்த பொழுது, அப்பொழுது மக்காவினுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்களுடைய அமானிதம், அவர்களுடைய அந்த நல்ல தன்மைகள், அவர்களுடைய சிறந்த பழக்க வழக்கங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. மக்காவில் அவர்களை அமீன் என்ற அந்த பெயரின் மூலம் அழைக்காத யாரும் இருக்கவில்லை. அப்படி முழு மக்காவிலும் ஒவ்வொரு நபரின் மூலமும் நம்பிக்கையானவர், உண்மையானவர் என்று பேசப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அவருடைய அமானிதத்தன்மை, நம்பகத்தன்மை பேசப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாரிடம் கேட்டனுப்புகிறார்கள், நீங்கள் விரும்பினால் என்னுடைய பொருள்களை, வியாபார பொருள்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு போய் அவைகளை நீங்கள் வைத்து வியாபாரம் செய்துவிட்டு வந்தால் ஏனையவர்களுக்கு கொடுக்கும் லாபத்தை விட பன்மடங்கு அதிகமாக நான் உங்களுக்கு லாபம் தருவேன் என்று ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு அவர்களிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி வந்த பொழுது அவர்களும் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுடைய நிலையை வைத்து, அவர்களுக்கும் அந்த நேரத்தில் கடும் பொருளாதார நெருக்கடி, ஒரு வகையான பஞ்சம் நிறைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் கருத்தில் கொண்டு அந்த ஹஜரத் ஹதீஜாவுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை மைசரா உடன் சேர்ந்து அவர்களுடைய வியாபார பொருள்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு பிரயாணம் செய்தார்கள். ஷாமுக்கு போய் அங்கே புஸ்ரா என்ற இடத்தை அடைந்த பொழுது அங்கே ஒரு மரத்தின் நிழலின் கீழ் போய் அவர்கள் நிழல் பெறுவதற்காக வேண்டி உட்கார்ந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு ராஹிப் இருந்தார். ஈசாய் மார்க்கத்தை நன்கு படித்த ஒரு ஆலிம் இருந்தார். அவருடைய பெயர் நிஸ்தூரா. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பதை கண்டுவிட்டு, இன்னும் நுபுவத்து வழங்கப்படவில்லை, 25 வயது, ஒரு வியாபாரியாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பதை கண்டுவிட்டு அவர் அந்த பக்கம் வேகமாக வந்தார். அவர்கள் அந்த இஞ்சிலை நன்கு படித்திருந்தவர். இவர்களை பார்த்துவிட்டு உடனடியாக சொன்னார், ஈசபுனு மரியமுக்கு பின்னால் இதுவரையும் இந்த மரத்தின் கீழ், இந்த நிழலில் யாரும் உட்காரவில்லை, எந்த ஒரு நபியும் உட்காரவில்லை. வரலாறிலே சொல்லப்படுகிறது, இது நபிமார்கள் மாத்திரம் உட்கார்ந்த நிழல் பெற்ற மரம். அது ஒரு அற்புதம். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் இதுவரையும் யாரும் இந்த இடத்திலே உட்காரவில்லை, இப்பொழுது நீங்கள் தான் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். பிறகு மைசரா என்ற அந்த அடிமையிடம் அந்த ராஹிப் கேட்கிறார், இவர்களுடைய கண்களிலே இருக்கக்கூடிய இந்த சுருமா இடப்பட்டதை போன்ற அந்த அழகான நிறம்
இது கண்களிலே தொடர்ந்து இருக்கிறதா அல்லது தற்காலிகமானதா? மைசரா ஹதரத் ஹதீஜாவுடைய அடிமை சொன்னார், இல்லை, இது இவர்களுடைய கண்களில் எப்பொழுதுமே இருக்கிறது, இது கண்ணிலிருந்து எப்பொழுதும் நீங்க மாட்டாது. இதை கேட்டவுடனே அந்த ராஹிப் சொன்னார், ஹூவா ஹூவா வஹுவ நபியுன் வஹுவ ஆஹிருல் அம்பியா. அவரேதான், இவர்தான் அந்த நபி, இவர்தான் அந்த நபிமார்களுக்கு கடைசியாக வரக்கூடிய ஹாத்தமுல் அம்பியா. அதாவது அவர்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை அவர்கள் படித்து வைத்திருந்தார்கள். அந்த அடையாளத்தை கண்டுதான் அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்ததையும் கண்ணுடைய அந்த நிறத்தையும் சுருமாயிடப்பட்டதை போன்ற அந்த அழகான வடிவத்தையும் பார்த்துவிட்டு தான் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இது அதே நபிதான், எங்களுடைய வேதங்களில் வர்ணிக்கப்பட்ட ஆஹிருல் அம்பியா என்பதாக சொன்னார். மைசரா சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். சரியாக கடும் வெயிலுடைய நேரம் வரும் பொழுது, கடும் மத்திய நேரமாகும் பொழுது, சூடு கடினமாகும் பொழுது நான் கண்டேன் 2 மலாயிக்காமார்கள், அதாவது 2 பேர் இவர்களுக்கு நிழல் வழங்கி கொண்டிருப்பார்கள். ஷாமிலிருந்து இப்பொழுது இந்த வியாபார விடயங்களை முடித்துவிட்டு திரும்பி செல்கிறார்கள். அதுவும் சரியாக மத்திய நேரம். அன்னாரின் மீது 2 மலாயிக்காமார்கள் நிழல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வருவதை ஹதரத் ஹதீஜா மேல் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்து விட்டு இந்த காட்சியையும் காண்கிறார்கள், அவர்களுக்கு நிழல் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது. உடனே ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அக்கம் பக்கங்களிலே உள்ள எல்லா பெண்களுக்கும் அந்த காட்சியை காட்டுகிறார். எல்லா பெண்களும் ஆச்சரியமடைகிறார். மைசரா ஹதரத் ஹதீஜாவிடம் வந்து பிரயாணத்திலே நடந்த சகல நிகழ்வுகள், சம்பவங்களை எல்லாம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார பொருள்கள், கிடைத்த லாபங்கள் அனைத்தையும் ஹதரத் ஹதீஜாவிடம் ஒப்படைத்தார்கள். அப்பொழுது ஹதரத் ஹதீஜா பார்க்கிறார்கள், இதுவரையும் அடையாத அப்படிப்பட்ட லாபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்திருந்தார்கள். ஹதரத் ஹதீஜாவுக்கு அப்படி ஒரு லாபம் இதற்கு முன்னால் எப்பொழுதும் கிடைத்திருக்கவில்லை. ரசூலுடைய அந்த பரக்கத். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு லாபம் தருவதாக சொன்னார்களோ அதைவிட சற்று அதிகரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லாபம் கொடுத்தார்கள். இது அன்னாருடைய இந்த அபூ தாலிபுடைய பராமரிப்பில் இருக்கும் பொழுது 25 வயதிலே நடந்த அந்த நிகழ்வு. இப்படி நேற்றும் சொன்னதை போல அவர்களுடைய ஒவ்வொரு கட்டமும், ஒவ்வொரு நிகழ்வும், அது இவர்கள் சையீதுல் அம்பியா இவல் முர்சலீன், ஹாத்தமுல் அம்பியா இவல் முர்சலீன், கியாமத்து வரையிலே வரக்கூடிய சகலருக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டி, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு விசேஷ ரசூல் என்பதையெல்லாம் எடுத்து காட்டக்கூடியதாகவே ஒவ்வொரு நிகழ்வும் இருந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அழகான முறையிலே சிறந்த பரிசுத்தமான நிக்காஹ் நடைபெறுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை இன்னமும் பரக்கத்தாக ஆரம்பமாகிறது என்பது போன்ற அந்த தொடர் விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். எனவே இப்படிப்பட்ட பரிசுத்தமான மனித புனிதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுவது, கதைப்பது, கேட்பது, இவைகளெல்லாம் இபாதத். எனவே அன்னாருடைய இந்த சீராவை தொடர்ந்து உற்சாகமாக கேட்போம். அதை
எங்களுடைய நாளாந்த வணக்கங்களில் ஒன்றாக ஆக்கிக்கொள்வோம். என்னுடைய ஹபீபை பற்றி ஒரு சில நிமிடங்கள் கேட்டுவிட்டுத்தான் நான் உறங்க வேண்டும், அல்லது கேட்டுவதன் மூலம்தான் என்னுடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய புது வருடத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிறோம். புதிய ஒரு ஹிஜ்ரி ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஆண்டை எங்களுக்கும் முழு உலக முஸ்லீம்களுக்கும் ஒரு பரக்கத்தான சிறந்த ஒரு வருடமாக ஆக்கித்தர வேண்டும். பல நல்ல காரியங்களுக்கு நியத்து வைப்போம். வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை அடையாளம் கண்டு அவைகளை விட்டுவிடுவோம். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். அன்னார்களை உள்ளத்தால் நேசிப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லோர்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.